அப்படின்னாக்கா இதில் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய கட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட் மைக்ரோபயோமுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. தேவையான அளவு ப்ரோபயோட்டிக், அதாவது நம்மளுடைய பாரம்பரிய உணவுலேயே நிறைய ப்ரோபயோட்டிக் இருக்குது. தயிர், மோர், பழைய சோறு, இட்லி, தோசை. பழைய சோறு பல்வேறு நோய்களை குணமாக்கும் என்று சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை ஆய்வில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆய்வில் அவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ப்ரோபயோட்டிக்ஸ், போஸ்ட்பயோட்டிக்ஸ்னு சொல்லப்படக்கூடிய குடலுக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் போன்ற நுண்ணுயிர்கள் வளர்வதை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இதில் எல்லாமே இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதுக்கு பேரு, அது ஏராளமாக இருக்கு இதில். அதே போல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அந்த காயங்களை குணமாக்கக்கூடிய காரணிகள் அதுவும் நிறைய இருக்கு. வேற ஒன்று ஆன்டி மைக்ரோபியல், இயற்கையான நுண்ணுயிர் எதிர்ப்பிகள், அதுவும் மிக பெரிய அளவில் இருக்கு. இது தவிர ஆன்டி கேன்சர் மாலிகுல்ஸ், கேன்சரை எதிர்க்கக்கூடிய காரணிகள், அது தவிர கார்டியோ ப்ரொடெக்டிவ், நியூரோ ப்ரொடெக்டிவ், அதாவது இதயத்தை காக்கக்கூடிய, மூளையை காக்கக்கூடிய, சிறுநீரகத்தை காக்கக்கூடிய காரணிகள் வந்து ஏராளமாக இருக்கு.